12th standard business max exercise 2.6 question number 1 integrate 2x minus 5 by x square minus 5x minus 7 with respect to x integral கீழே இருக்கிறது f of x னு வச்சுப்போம் x square minus 5x minus 7 ங்கிறது f of x இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும் 2x 5x க்கு minus 5 அப்போ கீழே இருக்கிறதோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்கிறதுனால மேலே வந்து என்ன வரும்னா f dash of x இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்கிறதுனால log of f of xன்னு எழுதலாம் log of f of x plus c இதில் வந்து log of f of xன்னு நம்ம எதை எடுத்துருக்கிறோம் f of xங்கிறது x square minus 5x minus 7 plus c அவ்வளோதான். Question number 2. Integrate e power 3 log x by x power 4 plus 1 dx. Integral x power 4 plus 1 மேலே இருக்கிறதுல 3 வந்து log x power 3 3 வந்து பவருக்கு போயிடுது xோட பவருக்கு போயிடுது into dx. அதாவது integral e log கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் இருக்கிறது x power 3 by x power 4 plus 1 dx. integral denominatorல x power 4 plus 1 x power 4 டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் என்ன வரும்னா 4x கியூப்னு வரும். ஆனால் இங்கே இருக்கிறது x கியூப் தான் இருக்குது, 4 இல்லை. இங்கே ஒரு 4 சேர்த்துக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெளியில் ஒரு 1/4 4 கேன்சல் ஆகிடும், இந்த ஆன்சர் வந்துடும். இப்போ எப்படி இருக்குது 1/4 டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் நியூமரேட்டரில் இருக்கிறதுனால log x power 4 plus 1 plus c இதுதான் ஆன்சர். Question number 3. Integrate e power 2x by e power 2x minus 2 into dx. இந்த இடத்துல integral e power 2x minus 2 dx e power 2x differentiation பண்ணால் என்ன வரும்னா e power 2x தான் வரும். அப்புறம் இந்த 2xக்கு ஒரு 2 வரும் இல்லையா, அந்த 2வை முன்னாடி சேர்த்துப்போம். இந்த 2 நம்ம சேர்த்ததுனால இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/2. இப்போ என்ன ஆகுது 1/2 டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்குது. e பவர் 2xக்கு 2 e பவர் 2x வரும். இந்த 2வை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 0ன்னு வரும், அது தேவையில்லை. அதனால் கீழே இருக்கிறதோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்கிறதுனால 1/2 log e power 2x minus 2 plus c அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். Question number 4. Integrate integral log x power 3 by x dx. இந்த இடத்துல log xக்கு பதிலாக tன்னு வச்சுப்போம். let t is equal to log x. log xக்கு பதிலாக tன்னு எடுத்துக்கிறோம். இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது dt, tக்கு வந்து dt வரும், log xக்கு வந்து 1/x, x இருக்கிறதுனால dx. இதை அப்படியே இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். i is equal to integral log xக்கு பதிலாக t, அதனால் t power 3 பேலன்ஸ் என்ன இருக்குது 1/x dx. 1/x dxக்கு பதிலாக என்ன இருக்குன்னா dt இருக்குது, அதனால் t cube into dt. இந்த t cube இன்டகிரேஷன் என்ன வரும்னா t power 4/4ன்னு வரும் ப்ளஸ் c. t நம்ம எதை எடுத்துருக்குறோம் log x தானே tன்னு எடுத்துருக்கோம், tன்னு நம்ம log x எடுத்துருக்கோம். அதனால் இந்த tக்கு பதிலாக log x power 4 divided by 4 plus c அப்படிங்கிறது இந்த கணக்குக்கான ஆன்சர். Question number 5. Integrate 6x plus 7 by root of 3x square plus 7x minus 1. இதுலேயும் அதே போல் பிரதியிடல் முறை தான், சப்ஸ்டியூஷன் மெத்தட். t is equal to என்ன எடுத்துக்கிறோம்னா இந்த ரூட்டுக்குள்ளே இருக்குல்ல 3x square plus 7x minus 1, இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா dt is equal to x ஸ்கொயருக்கு 2x வரும், 2x into 3 6x plus 7 into 1 7, இதுக்கு 0 ஆகிடும். அப்போ 6x plus 7 into x இருக்கிறதுனால dx. i is equal to integral 1/root of அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூக்கு பதிலாக நம்ம என்னன்னு எடுத்துருக்குறோம் tன்னு எடுத்துருக்குறோம், அதனால் ரூட் t. இதோட வேல்யூ எடுத்தாச்சு. மீதி இருக்கிறது என்ன 6x plus 7 into dx. அதுக்கு பதிலாக என்ன இருக்குது dt இருக்குது into dt. இதில் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கிறோம். இன்டெக்ரல் 1/√t என்னென்னா 1/2ன்னு அர்த்தம்.
இந்த 1/2ங்கிறத மேலே கொண்டு வந்துட்டோம்னா இன்டகரல் t பவர் மைனஸ் ஆஃப் டிடின்னு வரும். சீக்குவல் டு இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ என்ன? t பவர் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 பை மைனஸ் ஆஃப் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இதை சிம்பிளை பண்ண வேண்டியதான். t பவர் 1 மைனஸ் ஆஃப் 1/2 வரும் பை 1/2 வரும் ப்ளஸ் சி. 1/2ங்கிறது மேலே வந்துடும் 2 t பவர் ஆஃப் ப்ளஸ் சி, அதாவது 2 இன்ட்டு ரூட் டி ப்ளஸ் சின்னு வரும். டீன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம்? டீக்கு பதிலாக 3x² ப்ளஸ் 7x மைனஸ் 1 அதை எழுதிக்கிறோம். இங்கே 3x² ப்ளஸ் 7x மைனஸ் 1 இதோட ஒரு சி, அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6. இன்டகிரேட் 4x ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் x² ப்ளஸ் x மைனஸ் 1 dx. இதில் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை டீன்னு எடுத்துப்போம். t ஈக்குவல் டு x² ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1. இதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது டீக்கு வந்து dt வரும். x²க்கு 2x ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 1 மைனஸ் 1ங்கிறது 0 ஆகிடும். x இருக்கிறதுனால dx. இதை அப்படியே வந்து இந்த பழைய இன்டகரலில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். i ஈக்குவல் டு இன்டகரல் இந்த ரூட் ஆஃப் வேல்யூக்கு பதிலாக ரூட் ஆஃப் டி, இதுக்கு பதிலாக டி இல்லையா, அதனால் ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு டீன்னு எழுதிக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறது 4x ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். ஆனால் இங்கே இருக்கிறது என்னன்னா 2x ப்ளஸ் 1 தான் இருக்குது. அதனால் இதில் இன்னும் ஒரு சிறிய மாற்றம் என்னென்னா எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடும். 2 இன்ட்டு டிடி சீக்குவல் டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4x, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கும். அதனால் இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத எழுதியாச்சு. 4x ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கா, 4x ப்ளஸ் 2 இன்ட்டு டிஎக்ஸ். இதுக்கு பதிலாக 2 டிடின்னு எழுதலாம். 2 இன்ட்டு டிடி, அதாவது 2 கான்ஸ்டன்ட்டு வெளியில் எடுத்துடுறோம். டீக்கு பதிலாக t பவர் 1/2 டிடி. இன்டகிரேஷன் செய்கிறோம். t பவர் 1/2 ப்ளஸ் 1 பை 1/2 ப்ளஸ் 1 ப்ளஸ் சி, அதாவது 2 இன்ட்டு t பவர் 3/2 டிவைடட் பை 3/2 ப்ளஸ் சி. 2 3/2 ரெசிப்ரோக்கல் எடுக்கிறப்ப 2/3ன்னு வரும் இன்ட்டு t பவர் 3/2 ப்ளஸ் சி. கடைசியாக 2 இன்ட்டு 2 4 4/3 இன்ட்டு டீன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம்? டீங்கிறது x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. அதனால் இந்த டீக்கு பதிலாக x² ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 பவர் 3/2 ப்ளஸ் சி அப்படின்னு எழுதிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 7. இன்டகரல் x பவர் 8 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9 dx. இதில் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து டீன்னு எடுத்துப்போம். t ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9. டிஃப்ரென்ஷியேஷன் செய்யும்போது டீக்கு dt வரும். இந்த பக்கம் 1க்கு 0 வரும், அதை எழுத வேணாம். எக்ஸ் பவர் 9க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 9 இன்ட்டு எக்ஸ் பவர் 8 எக்ஸ் இருக்கிறதுனால dx. அடுத்ததாக இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வந்துடும். dt பை 9. dt பை 9 ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 8 இன்ட்டு dx. i ஈக்குவல் டு இன்டகரல் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9, அதை என்னன்னு எடுத்துருக்குறோம்? டி. ப்ராக்கெட்டில் இருக்கிற டேமுக்கு பதிலாக டி. 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9க்கு பதிலாக டீன்னு எடுத்துக்கிறோம். இதனுடைய பவரில் வந்து 5 இருக்குது, அதனால் டி பவர் 5. அடுத்தது பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் பவர் 8 டிஎக்ஸ், அதுக்கு பதிலாக டிடி பை 9. இன்டகிரேஷன் செய்யும்போது 1/9 கான்ஸ்டன்ட்டு. t பவர் 5க்கு என்ன வரும் இன்டகிரேஷன்? t பவர் 6/6 ப்ளஸ் சி, அதாவது 9 6 54. அதனால் கீழே வந்து 54 வந்துடுது ப்ளஸ் சி. t பவர் 6 டீன்னு நம்ம எதை எடுத்துக்கிறோம்னா 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9. 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 9 இதனுடைய பவரில் 6, அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 8. இன்டகிரேட் x பவர் e மைனஸ் 1 ப்ளஸ் e பவர் x மைனஸ் 1 பை x பவர் e ப்ளஸ் e பவர் x dx.
இதை வந்து எக்ஸை பொறுத்து இன்டகிரேஷன் பண்ணணும். இன்டகரல் டினாமினேட்டர் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் பவர் இ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன் இதுவும் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். எக்ஸ் பவர் இ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸோட பவரில் இ மைனஸ் ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸு பை இ பவர் மைனஸ் ஒன்றுன்னு அதை அப்படியே கீழே இறக்கணும்னா பை இ பவர் ப்ளஸ் ஒன்றுன்னு வரும். அந்த ப்ளஸ் ஒன்றை போட வேண்டாம். எக்ஸ் பவர் இ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இந்த இடத்துல வந்து எல்சிஎம் மேலே வந்து மீசியமை வந்து இ எடுத்துக்கிறோம். இ எடுத்து குறுக்க போயிருக்கிறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இ இன்ட்டு எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ். மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்கிறோம். டினாமினேட்டர் அப்படியே எழுதிக்கிறோம். எக்ஸ் பவர் இ ப்ளஸ் இ பவர் எக்ஸ். அடுத்ததாக மேலே இருக்கக்கூடிய இ இன்ட்டு எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ். மேலே இருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம். இந்த பை இ இருக்கு இல்லையா, அந்த பை இன்னு கீழே கொண்டு வந்துக்கிறோம். இன்ட்டு டிஎக்ஸ். இந்த இங்கிறது கான்ஸ்டன்ட், அதை வெளியில் எடுத்துடுறோம். 1/e. மீதி இருக்கிறது என்ன? இ இன்ட்டு எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன் ப்ளஸ் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பவர் இ ப்ளஸ் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். இதான் மீதி இருக்கிறது. 1/e. இந்த இடத்துல இ பவர் எக்ஸ் அப்படிங்கிறத டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா இ பவர் எக்ஸ் தான். இதனுடைய டிஃபரன்சியேஷன் மேலே இருக்குது. ப்ளஸ்ஸு எக்ஸ் பவர் இக்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னா எக்ஸோட பவரில் என். எக்ஸ் பவர் என்னன்னா என்ன வரும்? எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் இல்லையா. இந்த என் முன்னாடி வந்துடும். என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். அதுபோல் இந்த இடத்துல எக்ஸ் பவர் இக்கு டிஃபரன்சியேஷன் என்னென்னா இ முன்னாடி வந்துடும். இதை வந்துட்டு எக்ஸ் பவர் இ மைனஸ் ஒன் இருக்குது இல்லையா. அதனால் கீழே இருக்கிற டேமோட டிஃபரன்சியேஷன் மேலே இருக்குது. இதனுடைய டிஃபரன்சியேஷன் மேலே இருக்கிறதுனால லாகுன்னு எழுதி கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடும். ப்ளஸ் சி. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 9. இன்டகிரேட் 1/x log x. I is equal to integral 1/x log x into dx. இதில் log xக்கு பதிலாக tன்னு சப்ஸ்டிட் பண்ணும். t is equal to log x. டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா dt is equal to log xக்கு என்ன வரும்னா 1/x வரும். x இருக்கிறதுனால dx போட்டுக்கிறோம். I is equal to integral 1/log xக்கு பதிலாக t. அதனால் log xக்கு பதிலாக t போட்டாச்சு. மீதி என்ன இருக்குது? 1/x dx இருக்குது. 1/x dxங்கிறது என்னென்னா dt. அதனால் dtன்னு போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 1/t. tயோட டிஃபரன்சியேஷன் 1. இதனுடைய டிஃபரன்சியேஷன் மேலே இருக்கிறதுனால log t ப்ளஸ் c அப்படிங்கிறது இதனுடைய இன்டகிரேஷன் வேல்யூ. ஈக்குவல் டு log tன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம்? log x எடுத்துருக்கோமா. அதனால் இந்த tக்கு பதிலாக ஒரு log x ப்ளஸ் c. I is equal to log x plus c அப்படிங்கிறது தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. இன்டகிரேட் e பவர் x 1 plus x log x e பவர் x dx. இன்டகிரல் e பவர் x இது உள்ளார கொண்டு போய் பெருக்கிடும். e பவர் x into 1 e பவர் x e பவர் x into x x e பவர் x log x e பவர் x dx. இதுக்கப்புறமா பிரதியிடல் முறை, சப்ஸ்டியூஷன் மெத்தட். என்ன? t ஈக்குவல் டு, நல்லா கவனிச்சிங்க, t ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். t ஈக்குவல் டு எக்ஸ் இ பவர் எக்ஸ். டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது dt ஈக்குவல் டு யூவி மெத்தட். என்ன? எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்சியேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். ப்ளஸ் இ பவர் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் ஒன்றுன்னு வரும். நம்ம அதை எழுத வேணும். எக்ஸை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணுறதுனால டிஎக்ஸ். இந்த மதிப்பை இப்போ இங்கே பாருங்கள்.
is equal to integral log x e power x வருதா, x e power xக்கு பதிலாக t, அதனால் log t எழுதிக்கிறோம். பேலன்ஸ் இருக்கிறது என்ன, x e power x plus e power x, அதுதான் இங்கே இருக்குது, இன்ட்டு dx. அப்போ இதுக்கு பதிலாக என்னத்தை எழுதலாம்னா dtங்கிறத எழுதலாம். இப்போ கம்ப்ளீட்டாக எழுதியாச்சு. அடுத்தது இது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, log t அப்படிங்கிறத ஒன்றும் செய்ய முடியாது, அதனால் log t அப்படியே இருக்கட்டும். மீதி என்ன இருக்குது, இன்டகிரல் dt இருக்கா, இன்டகிரல் dtக்கு இன்டகிரல் வேல்யூ என்ன, tன்னு வரும். மைனஸ் இன்டகிரல் இந்த t அப்படியே எழுதிக்கிட்டு இந்த log t டிஃபரன்சியேஷன் பண்ணால் என்ன வரும், 1/tன்னு வரும். 1/t dt. t log t மைனஸ் dt கேன்சல் ஆகிடும், வெறும் dt தான் இருக்கும். t log t மைனஸ் இன்டகிரல் dtக்கு என்ன வரும்னா tன்னு வரும். ஒரு சிஎஸ் சேர்த்துக்கிறோம். t அப்படிங்கிறத நம்ம கணக்கோட ஆரம்பத்தில் என்னன்னு எடுத்திருக்கோம் அப்படின்னா, tங்கிறது x e power x, அதனால் t வர இடத்துல x e power x, log t வரதுனால x e power x மைனஸ் tக்கு பதிலாக x e power x ப்ளஸ் c. ரெண்டுத்துலேயுமே இங்கேயும் பொதுவாக இருக்கிறது x e power x, அதை வெளியில் எடுத்துடுறோம். மீதி என்ன இருக்குது, log x e power x இதில் இருக்குது, மைனஸ் இதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டதுனால அந்த இடத்துல 1 வரும், ப்ளஸ் c. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 13. இன்டகரல் e power x இன்ட்டு 1/x² மைனஸ் 2/x³ dx. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் f of x equal to 1/x² எடுத்துப்போம். f of xங்கிறது என்ன, 1/x². அப்போ f dash of xங்கிறது என்னன்னா, இதை மேலே கொண்டு வந்தால் x power -2 வருமா, f dashனால் இதை டிஃபரன்சியேஷன் பண்ணணும். அப்போ -2 முன்னாடி வரும், எக்ஸோட பவரில் -2 -1 -3ன்னு வரும். அதாவது -2 பை x power -3ங்கிறத கீழே இறக்கிட்டோம்னா x power +3. f of xங்கிறது 1/x²ன்னா f dash of x என்ன வருது, -2/x³. இப்போ இங்கே வாங்க, e power x இன்ட்டு 1/x², 1/x² என்னன்னு எடுத்துருக்கிறோம், f of x, -2/x³, -2/x³ என்ன, f dash of x, அதனால் ப்ளஸ் f dash of x dx. நல்லா கவனிச்சிங்க. இன்டகரல் e power x f of x ப்ளஸ் e power x f dash of x இன்ட்டு dx. d of e power x f of x அப்படின்னு இதை எழுதலாம். ஏன்னா e power x f of x டிஃபரன்சியேஷன் பண்ணால் என்ன வரும், f of x அப்படியே வச்சுக்கிட்டு e power x டிஃபரன்சியேஷன் பண்ணால் e power x தான், ப்ளஸ் அடுத்தது e power x அப்படியே வச்சுக்கிட்டு f of x டிஃபரன்சியேஷன் பண்ணால் f dash of x. முதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை வகைப்படுத்தினோம்னா இது, ரெண்டாவது உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு முதல் உறுப்பை டிஃபரன்சியேஷன் பண்ணால் இது. அப்போ d of அப்படிங்கிறது இது ரெண்டுத்துக்கும் பொருந்துது. சீக்வல் டு இந்த இன்டகிரேஷனும் டிஃபரன்சியேஷனும் ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கல், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னா e power x இன்ட்டு f of x ஒரு c. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க, is equal to e power x f of x நம்ம எதை எடுத்துருக்குறோம், 1/x² ப்ளஸ் c. அதாவது is equal to e power x by x² plus c. இதுதான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 14. இன்டகரல் e power x x minus 1 by x plus 1 whole cube dx. இன்டகரல் e power x இந்த x plus 1 power 3 இந்த dx அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கக்கூடிய x மைனஸ் 1ங்கிறதும் அப்படியே இருக்கட்டும். இங்கே ப்ளஸ் 1 இருக்கிறதுனால இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சேர்த்துக்கிட்டு ஒரு ப்ளஸ் 1 சேர்த்தோம்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு -1. இந்த -1 ஏற்கனவே இருக்கிறது. இன்டகரல் e power x
இதை ரெண்டாக பிரிச்சிருவோம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட க்யூப் மைனஸ் -1 -1 -2ன்னு வரும். மைனஸ் தான் இங்கே வெளில எடுத்துட்டோம். எக்ஸ் ப்ளஸ் ஒன் க்யூப் டிஎக்ஸ் இன்டகரல் இ பவர் எக்ஸ். இதில் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றும் இதில் ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிட்டுனா கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட ஸ்கொயர் இருக்கும். -2 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட க்யூப் இன்ட்டு டிஎக்ஸ். இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்கட்டும். உள்ளார வந்து 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கும். எது 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயருங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர். அதாவது இதை மேலே கொண்டு போனோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட பவரில் -2. அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்னா -2 முன்னாடி வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட பவரில் -2 -1 -3 -2 -1 -3ன்னு வந்துடும். அதாவது -2 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட பவரில் 3ன்னு வரும். எது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதனால் இது எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த -2 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் க்யூபுங்கிறது என்னென்னா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். அதுக்கு பதிலாக ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் equal to e power x f of x plus e power x f dash of x into dx. Integral d of e power x f of x அப்படின்னு இதை எழுதலாம். எப்படின்னா e power x அப்படியே வச்சுக்கிட்டு இதை டிஃபரன்சியேஷன் பண்ணோம்னா f dash of x ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இ பவர் எக்ஸை டிஃபரன்சியேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். அதாவது யூவி மெத்தட் இருக்கு இல்லையா, அது மொதல் உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு ரெண்டாவது உறுப்பை டிஃபரன்சியேஷன் பண்ணால் எஃப் டேஷ். ரெண்டாவது உறுப்பை அப்படியே வச்சுக்கிட்டு மொதல் உறுப்பை டிஃபரன்சியேஷன் பண்ணால் இ பவர் எக்ஸுக்கு இ பவர் எக்ஸ் தான். இன்டகிரேஷனுக்கும் டிஃபரன்சியேஷனுக்கும் கேன்சல் ஆகிடுது. அதனால் மீதி இருக்கிற இ பவர் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர் ப்ளஸ் ஒரு சி. இந்த இடத்துல இ பவர் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம் அப்படின்னா 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்னோட ஸ்கொயர் ப்ளஸ் ஒரு சி. அவ்வளோதான்.